ஹலோ ஆஃபீஸர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நாம் ஓல்டு புக் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதுக்காக இப்போ புதுசாக ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் ஓல்டு புக்கு யூனிட் வைஸ் நம்ம போடுறதா, ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து யூனிட் வைஸ் போடுறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பிளான் படி இப்போ ஃபஸ்ட்டு 6th தமிழ் ஓல்டு புக்கு முதல் யூனிட்டு இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு உள்ளதே வாழ்த்து, ராமலிங்க அடிகளாரோட வாழ்த்து திருவருட்பான்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் தான். இதை நல்லா பாருங்கள். கண்ணில் கலந்தான் கருத்தின் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளாரோட பாடல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், என் சிந்தனையில் இருக்கிறான், என் எண்ணத்தில் இருக்கிறான், என் பாட்டில் கலந்து இருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணத்தில் இருக்கிறான், கண்ணில் இருக்கிறான், சிந்தனையில் இருக்கிறான், பாட்டில் இருக்கிறான், மொத்தத்தில் உயிரில் கலந்தே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஆஃபீஸர்? இப்போ இதற்கு ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். ராமலிங்க அடிகளார் பற்றி. ராமலிங்க அடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆஃபீஸர், மருதூரில் பிறந்தவர். ஓகேவா ஆஃபீஸர்? இவருடைய பெற்றோர் யாருன்னா ராமையா சின்னம்மையார் அப்படின்னு. அவங்க அப்பா பேர் ராமையா, அம்மா பேர் சின்னம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதிய நூல்கள் 2 முக்கியமான நூல்கள் எழுதியிருக்கார் ஆஃபீஸர். என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா, ஜீவ காருண்ய ஒழுக்கம், மறுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாடல் கூட திருவருட்பா அப்படிங்கிற பாடலில் தான் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி இவருடைய எல்லா பாடல்களுமே திருவருட்பா தலைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்து அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும், பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். என்ன அமைச்சிருக்காருன்னா, அறச்சாலைன்னு ஒன்று எங்கே அமைச்சிருக்காருன்னா வடலூரில் அமைச்சிருக்காரு. சத்திய தர்ம சாலைன்னு சொல்லுவாங்க. அவர் அப்போ ஏற்றி வைத்த நெருப்பு இப்போவும் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் ஜோதி காண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சியாகவே இப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா ஆஃபீஸர்? அது மட்டும் இல்லாமல் சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. அப்படின்னா வேறு யாருமே அதை வழங்கியதில்லை, அந்த நெறியை கடைபிடித்ததில்லை. இவர் தான் அதை கடைபிடிச்சிருக்கனால இவருக்கு மட்டும்தான் அந்த பெயர் உண்டு. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்து அறிவு நெறி விளக்க ஞான சபையை நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வடலூரில் சத்திய தர்ம சாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட அவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. ஓகேங்களா ஆஃபீஸர்? இது முக்கியமான விஷயம். அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா 5/10/1823 முதல் 30/1/1874 வரை. இதுதான் அவர் வாழ்ந்த காலம். ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ நம்ம அடுத்து ராமலிங்க அடிகளார் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார். எந்த ஊரில் பிறந்தார்? இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். ஓகேங்களா ஆஃபீஸர்? அதே மாதிரி இதுக்கு மருதூர் ஆப்ஷன் இதுக்கு மருதூர் தான் ஆன்சரு.
ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஷ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோங்க, அவருடைய பாடல்கள் அனைத்துமே திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து யூனிட் 1ல் 2வது பாடம் அன்புடைமை அப்படிங்கிற தலைப்பில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். அன்புடைமையில் மொத்தம் 1, 2, 10 குறள் இருக்குது. ஆனால் இதில் 5 குறள் மனப்பாட குறள். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் தான், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். முதல் குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். மறுபடியும் படிக்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பிற்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காரு, அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பிற்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா ஆஃபீஸர். மறுபடியும் ஒரு வாட்டி குறள் என் கூட சேர்ந்து படிங்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஓகேங்களா ஆஃபீஸர். இப்போ இந்த குறளுக்குள்ள பொருள் பார்க்கலாம். ஆர்வலர், ஆர்வலர்னா அன்புடையவர், ஆர்வலர் அன்புடையவர். புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். புன்கணீர்னா என்ன, துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். ஓகேங்களா ஆஃபீஸர். அடுத்து பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் பொருள் பொறுத்துக்கையில் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். அதனால் பொருள் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இப்போ 2வது குறள் படிக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. மறுபடியும் ஒரு வாட்டி படிங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இப்போ இந்த குறளுக்கான பொருள் பார்க்கலாம். அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறர்க்கென எண்ணிடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு இல்லாதவங்க சுயநலமாக எல்லாமே எனக்குன்னு யோசிப்பாங்க. அன்பு உடையவங்க என் உடல் பொருள் ஆவி அனைத்துமே அடுத்தவங்க பிறருக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இந்த குறளுக்கான பொருள் பார்க்கலாம். என்புன்னா எலும்பு. ஓகேங்களா ஆஃபீஸர். என்புன்னா எலும்பு. இங்கு இந்த குறளில் உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது எலும்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த குறளை பொறுத்த மட்டும் என்புன்னா உடல் பொருள் ஆவி இதை தான் குறிக்குது, எலும்பை குறிக்காமல் இதை தான் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி குறள் படிக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இப்போ வாங்க ஆஃபீஸர், நம்ம அடுத்த குறளுக்கு போகலாம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இந்த குறள் மனப்பாட குறள் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம திருக்குறள் சம்மந்தமாக படிக்கணுங்கிறதுனால எந்த ஒரு குறளையும் நம்ம ஒதுக்காமல் எல்லா குறளையும் நம்ம படிச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. ஓகேங்களா ஆஃபீஸர். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இப்போ இதுக்கு பொருள் பார்க்கலாம். உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடம்போடு உயிர் இணைந்து இருக்கிறது, அது மாதிரி வாழ்க்கை நெறியோடு அன்பும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பார்க்கலாம். சொற்பொருள். வழக்குன்னா வாழ்க்கை நெறி. ஆருயிர் அருமையான உயிர். என்பு எலும்பு. இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு என்பு பார்த்தோமா, எங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம். என்புனா எலும்பு. ஆனால் இந்த குறளில் உடல் பொருள் ஆவியை குறிக்குது. ஆனால் இதில் என்புனா எலும்பை தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா ஆஃபீஸர். இப்போ என் கூட சேர்ந்து மறுபடியும் குறள் சொல்லுங்கள். குறளை படிங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. குறள் நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா, பொது தமிழ்லேயும் குறளை பற்றி கொஸ்டின் வரும்,
அது மட்டும் இல்லாமல் யூனிட் 6லேயும் வந்து நமக்கு வந்து திருக்குறள் பற்றி திருக்குறள் தொடர்பான கேள்விகள் நிறைய வரும். அதுக்காக அதனால் வந்து நம்ம திருக்குறளை வந்து டெய்லி ஒரு 10 குறள் நம்ம படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நாம் வாங்க அடுத்த குறளுக்கு போகலாம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. இந்த குறள் கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இப்போ பொருள் என்னென்னா, அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து சொற்பொருள் பார்க்கலாம். ஈனும், ஈனும்னா தரும், ஆர்வம் விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது தான் பொருள். ஆர்வம்னா விருப்பம், விருப்பம்னா என்னென்னா வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்புன்னா நட்பு. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ மறுபடியும் வாங்க என் கூட சேர்ந்து இந்த குறள் படிங்க. அன்பு என்னும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. ஓகேங்களா ஆஃபீஸர்? நம்ம வாங்க அடுத்த குறள் 5வது குறளுக்கு போகலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இப்போ பொருள் பார்க்கலாம். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். அவ்வளோதான். அன்போடு இயைந்த வாழ்க்கை நெறியை நம்ம வந்து கடைசி வரைக்கும் கடைபிடித்தோம்னா மகிழ்ச்சி உடையவராக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி உடையவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பார்க்கலாம். வையகம் உலகம், வையகம்னா உலகம், என்பன்னா என்பார்கள், என்பார்கள் ஞாபகம் வச்சுங்க. இது கொஞ்சம் இதாக இருக்குது. என்பன்னா என்பார்கள். ஓகேவா ஆஃபீஸர்? இப்போ நம்ம வந்து குறள் படிக்கலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஓகேங்களா ஆஃபீஸர்? நம்ம அடுத்த குறளுக்கு போகலாம். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. மறுபடியும் ஒரு வாட்டி படிங்க. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ பொருள் படிக்கலாம். அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வீரத்திற்கும் அன்பு தான் துணை. அதாவது அன்பு வந்து அறத்திற்கு மட்டும் இல்லை, அறம் செய்கிறதுக்கு மட்டும் அன்பு இல்லை, வீரத்திற்கும் அன்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? மரம் வீரம், நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. இந்த ரே வந்துச்சுன்னா வீரம். ஓகேங்களா ஆஃபீஸர்? இந்த ரே வந்துச்சுன்னா வீரம் குறிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் கருணை வீரம் இரண்டிற்கும் அன்பு தான் அடிப்படை என்பது பொருள். கருணை ஒருத்தங்க மேலே கருணைப்படுறதுக்கும் ஒருத்தங்க மேலே கோவப்படுறதுக்கும் நமக்கு வந்து அன்பு தான். அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒருத்தங்க மேலே கோவப்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர். அப்போவே திருவள்ளுவர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு பாருங்கள். சரி, ஓகே ஆஃபீஸர். நம்ம இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி குறள் 6வது குறள் படிக்கலாம். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. 7வது குறள் பார்க்கலாம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இந்த குறள் பாருங்கள். இது கொஞ்சம் பஸ்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த குறள் அடிக்கடி எழுதியிருப்பாங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொருள் என்னென்னா, எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பு காட்டலைன்னா அது எப்படி அந்த அன்பில்லாத உயிர்களை வந்து அறமே நம்மளை அழிச்சிருமா. வெயிலை விட கொடியது அறமே நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் பாருங்கள். என்பிலது எலும்பு இல்லாத புழு அப்படின்னா புழுவை விட நம்மளை வந்து ரொம்ப ஒரு தப்பாக சொல்கிறாங்க. புழுவை விட நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே வந்து நம்ம வந்து அன்பாக இல்லைன்னா அவங்க வந்து புழுவை விட ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அன்பிலதுன்னா அன்பில்லாத உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ மறுபடியும் குறள் படிக்கலாம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். ஓகேங்களா ஆஃபீஸர்?
இப்போ 8வது குறள், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றர் மரம் தளிர்தற்று. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்தற்று. இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக மனப்பாடம் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பில்லாத மனிதர்கள் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலைவனத்தில் நீர் இல்லாமல் மரம் எப்படி வாடி போகுமோ, அதுபோல் நெஞ்சில் அன்பில்லாத மனிதர்கள் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ சொற்பொருள் பார்க்கலாம். அன்பகத்து இல்லா, அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது பிரித்து எழுதுகளையும் கேட்கலாம். அன்பகத்து இல்லானா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அதுக்கு பொருள் என்னென்னா, அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு பொருள். அடுத்து வன்பார்க்கன், வன்பால் கூட்டல் கண். நல்லா பார்த்துங்க, வன்பார்க்கன் வன்பால் கூட்டல் கண். இதுக்கு பொருள் பாலை நிலத்தில் அப்படின்ட்டு. அடுத்து தளிர்தற்று, தளிர்ந்து கூற்றல் அற்று அப்படின்னா தளிர்ந்தது போல அப்படின்னு பொருள். வற்றல் மரம், வாடிய மரம். வற்றல் மரம்னா வாடிய மரம். ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ நம்ம குறள் படிக்கலாம் மறுபடியும். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. இப்போ நம்ம 9வது குறள் பார்க்க போகிறோம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. கொஞ்சம் ரைமிங்காக இருக்குல்ல. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. இப்போ பொருள் பார்க்கலாம். நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? நெஞ்சில் அன்பு இல்லாதவங்க ஒரு கை கால் முடியாதவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும் என்ன பயன், அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு அன்பு. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ நம்ம கடைசியாக 10வது குறள் படிக்க போகிறோம். ஆனால் மறுபடியும் ஒரு வாட்டி இப்போ நம்ம 9வது குறளை ரிவைஸ் பண்ணிக்கலாம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ குறள் 10 வந்துட்டோம். நம்ம லாஸ்ட்டு குறள். அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. மறுபடியும் ஒரு வாட்டி படிங்க. அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, அன்பு செய்வது தான் உடம்பின் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் வெறும் உடம்பு தோலால் மூடப்பட்டுள்ள எலும்பு தான், அங்கு உயிர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அன்பு இல்லாதவங்க உடல் வெறும் உடம்பு தான், எலும்பு கூடு மாதிரி தான். எலும்பு கூடு மேலே வெறும் தோல் போத்திருக்கு, அவங்கள்ட்ட உயிர் இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இதை சொல்லியிருக்காங்க. அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ நம்ம 10 குறள் பார்த்துட்டோம். இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்கமாகவே கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவரது ஊர் பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. இவர் திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்னென்ன பெயர் சொல்கிறாங்கன்னா நிறைய பேர். ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது சென்னாப்போதார், தெய்வப்புலவர், நாயனார் எனும் வேறு பெயர்களால் போற்றப்படுகிறார். ஆனால் இவருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா, பொய்யில் புலவர், சென்னாப்போதார், தெய்வப்புலவர், நாயனார், தெய்வப்புலவர். அது நூல் குறிப்பு. திருக்குறள் மொத்தம் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன.
திருக்குறள் வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. 8 தொகை 10 பாட்டில் வர மாதிரி 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை முப்பால் பொதுமறை தமிழ்மறை என கூறுவர். திருக்குறளுக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, முப்பால் பொதுமறை தமிழ்மறை என கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் என்னென்னு போட்டுறாங்க? உலக பொதுமறைன்னு திருக்குறளை போட்டுறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? திருக்குறளில் அன்புடைமை, இனியவை கூறல் ஆகிய அதிகாரங்கள் நமக்கு இப்போ கொடுத்துருக்க திருக்குறள் என்னென்னா அன்புடைமை, இனியவை கூறல். அன்புடைமை, இனியவை கூறல் இந்த 2 அதிகாரங்கள் தான் நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ திருவள்ளுவரோட ஆண்டு கணக்கிறதுக்கு நமக்கு ஒரு கால்குலேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். கிறிஸ்த ஆண்டு கிபி 31. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஈக்குவல் டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2026 இருக்கோம். 2026 ப்ளஸ்ஸு இது கூட ஒரு 31 கூட்டுங்க. 2057 அப்படி தானே? அப்படின்னா திருவள்ளுவர் வந்து அந்த திருவள்ளுவர் பிறந்து 2057 ஆண்டுகள் வருது அப்படின்னா அவங்களா ஒரு கணக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் எப்போ பிறந்தார், இந்த இது எப்போ என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம வாருங்க மாதிரி வினாக்களுக்கு வரலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் டேஷ் பிரிவுகளை கொண்டது. என்னன்னு சொல்லுங்கள்? திருக்குறள் டேஷ் பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகளை கொண்டது. என்னென்னா இந்த கொடுத்துருக்கு பாருங்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 முப்பெரும் பிரிவுகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ அடுத்து திருக்குறள் டேஷ் என போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. அடுத்து வந்து திருக்குறள் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன. எத்தனை அதிகாரங்கள் இருக்குது திருக்குறளில்? 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ அடுத்து குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பிலார் எல்லாம். இப்போ நம்ம குறள் பார்த்தோமே அதை சொல்லுங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேங்களா ஆஃபீஸர்? இது மாதிரி கூட நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம வந்து இந்த மொத்தமாக யூனிட் வைஸ் பார்த்தது ஓல்டு புக்கெல்லாம் பார்த்த பிறகு நம்ம உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இடையில வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடிய நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்த குறள் வந்து என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். ஓகேங்களா ஆஃபீஸர்? நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் டெய்லி மினிமம் ஒரு 10 இல்லைனாலும் உங்களால் டெய்லியும் ஒரு 5 படிச்சுக்கோங்க. திருக்குறள் வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி ஒரு 5 குறளாச்சும் படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த படம் வந்து தமிழ் தாத்தா ஓவேசா. இவரை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் 6 வந்து இவரை பற்றி நமக்கு வந்து இவர் பேர் கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி படிக்கணும். ஆனால் இந்த இதில் வந்து இது மேலே உள்ளது ஃபுல்லாகவே வந்து கதை தான். அது என்ன கதைன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஓலைச்சுவடியை சேகரித்து அதை பதிப்பிக்கிற இதில் இருந்திருப்பார். அப்புறம் வந்து ஒரு ஊரில் வந்து ஓலைச்சுவடி ஒருத்தவங்க வந்து நிறைய வச்சுருக்கிறது கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட போய் கேட்க போவார். ஆனால் அவர் வந்து ஓலைச்சுவடி வந்து இப்போ வந்து நான் நாளைக்கு ஆற்றுல விட்றதுக்காக தான் வச்சுருக்கேன், அதனால் அது தர முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தெரியாமல் அவர் வீட்டு திண்ணையிலே இருந்து காத்திருந்து அவர் வந்து காலையில் வந்து ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அவர் பின்னாடியே போய் அவர் ஆற்றுல விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றப்ப அவருக்கு தெரியாமல் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பதிப்பிச்சு அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது நூல்கள் தான் என்னென்ன இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓலைச்சுவடிகள் உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள்னு சொல்லிட்டு இந்த அளவு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அவர் நமக்காக கொடுத்தது. ஆனால் இதெல்லாம் மட்டும் அவர் மட்டும் இது மட்டும் பண்ணலைன்னா நமக்கு இந்த மாதிரி புக்கு இருந்ததே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஆஃபீஸர். இது வந்து அவரால் தான். இப்போ வந்து அந்த அவர் என்னென்ன புக்கு எங்கெங்கே அதில் என்னென்ன இருந்துச்சு என்னென்னு பார்ப்போம். மேலே அந்த கதை கொடுத்துருக்காங்க. ஒரு விடிய காலையில் கோழி கூவியது,
கோழி கூவியது அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடி ஆட்டுக்கு சென்றார், இதெல்லாம் ஸ்டோரி மாதிரி தான். நீங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இதுக்காங்க அந்த காலத்தில் ஓலைச்சுவடியை தாளில் எழுதி பனையில் எழுதி ஓலைச்சுவடிக்கு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க ஓலைச்சுவடிக்கு. அதில் வந்து ஓலைச்சுவடி என்னென்னா, இப்போ ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பெல்லாம் போட முடியாது, அதுமாரி புள்ளி வச்சா ஓலைச்சுவடி கிழிச்சிடும். அதுக்காக பேரன் என்பதனை பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம். இவர் நமக்காக அது மாதிரி படித்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு அந்த மாதிரிலாம் பிழை அதில் வந்து ஃபுல்லாகவே பிழையாக தான் இருக்கும். அது எப்படி என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் படித்து புரிஞ்சு தெரிஞ்சு அவர் நமக்காக அச்சிட்டு கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் வந்து தமிழ் தாத்தா உ.வே.சா அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற வந்து நூலை வந்து பதிப்பித்து எழுதிட்டு இருக்கப்ப அதில் வந்து 99 வகையான பூக்கள் பெயர் இருந்திருக்கு. எத்தனை? 99 வகையான பூக்கள் பெயர் இருந்திருக்கு. ஆனால் இவர்கிட்ட கிடைச்சது என்னமோ 96 தானா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதனால் வந்து அவரோட விடாமுயற்சியை விடாமல் 3 பூக்கள்னு விடாமல் அவர் அந்த பூக்கை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் ஊராக சென்று குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதனோட ஆசிரியர் கபிலர். அது பல மாதங்கள் தேடி கண்டுபிடித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மிச்சம் இருந்ததையும் அதையும் எழுதி அவர் வந்து அதுக்கு பிறகு தான் முழுசாக வந்து அந்த புக்கே பதிச்சிருக்காரு. அது வரைக்குமே அந்த 3 பூக்கள் என்னென்னு தெரியாமல் அதை வந்து பதிப்பிக்கக்கூடாது, தப்பாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருந்திருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம்ல. இவர் வந்து எங்கே பிறந்தார்னா, இப்போ அவரை பற்றின கொடுத்துருக்காங்க. இவர் எங்கே பிறந்தார்னா, திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து உ.வே.சா இல்லை, இவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். அவரோட ஆசிரியர் பெயர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இவரோட ஆசிரியர் தான் இவருக்கு வைத்த பேர். என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பாருங்க, இவர் ஆசிரியர் வந்து இவருக்கு வச்ச பேர் சுவாமிநாதன். அதனால் இவர் எப்படி அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அப்படிங்கிற பேரோட சுருக்கம்தான் உ.வே.சா. ஓகேங்களா ஆஃபீஸர்? பார்த்துங்க எவ்வளோ பெரிய பேர் இருந்திருக்கு பாருங்கள் பேருக்கு. அடுத்து இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 19/2/1855 முதல் 28/4/1942. இப்போ வந்து ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னா இவரோட வந்து நினைவு நாள் 28/4/1942. அவரோட வாழ்க்கையே வந்து தமிழில் வந்து பதிப்பிக்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கார் ஆஃபீஸர். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இல்லை? அதுக்கப்புறம் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறே வந்து என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வந்து ஆனந்த விகடன் இதழ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மறந்துடக்கூடாது. யார் வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஆனந்த விகடன். என்னென்னா என் சரிதம் என்னும் பெயரில் வந்து இவரோட வாழ்க்கை வரலாறு வெளியிட்டிருக்காங்க. அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையடையவில்லை. அவருடைய பேர பிள்ளைகளாக நாமும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுதான் அவரோட வீடு ஆஃபீஸர். பார்த்துங்க, இந்த ஊரில் இருக்குன்னா உத்தமதானபுரத்தில் இருக்குது அவருடைய வீடு. அப்புறம் அவரை பற்றின ஒரு சிறு குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. உ.வே.சா அவர்கள் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உ.வே.சா நூல் நிலையம் எங்கே இருக்குன்னா சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் இருக்குது. மறந்துடக்கூடாது. சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் இப்போவும் இருக்குது. எப்போ அவர் இறந்ததப்போ இதாக இருக்குது பாருங்கள். அவர் இறந்த டேட்டு 1942. இப்போ அதே வருஷத்தில் அவர் இறந்ததும் அவருக்காக சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் உ.வே.சா நூல் நிலையம் அப்படின்னு ஒன்று 1942 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உ.வே.சா அவர்களின் தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞர்களான ஜி.யு. போப் மற்றும் சூலியல் வின்சென் ஆகியோர் பெரிதும் பாராட்டினர். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம், உ.வே.சா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய ஆங்கிலேய நபர்கள் 2 பேர், இல்லை ஆங்கிலேய அறிஞர்கள், இல்லை வெளிநாட்டு அறிஞர்கள் 2 பேர்னு கேட்கலாம். இல்லைனா இதை ஒரு பொறுத்துகையில் கொடுத்துட்டோ இல்லைனா ஒரு கூற்றுல கொடுத்துட்டு ஜி.யு. போப் மற்றும் சூலியல் வின்சென் யாரை பாராட்டினார்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜி.யு. போப் மற்றும் சூலியல் வின்சென் ஆகியோர் பெரிதும் பாராட்டினார்கள். யாரை பாராட்டினார்கள்? உ.வே.சாவை. எதற்காக? அவரோட தமிழ் பணியை பார்த்து. ஓகேங்களா ஆஃபீஸர்? அப்புறம் வந்து
மத்திய அரசு வந்து உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 வந்து அவரோட இதில் வந்து அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டு அவரை சிறப்பிச்சிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள் அந்த அஞ்சல் தலை, இதுதான் அந்த அஞ்சல் தலை. ஓகேங்களா ஆஃபீஸர்? சிறப்பு அஞ்சல் தலை 2006. இப்போ அடுத்து வந்து மாதிரி வினாக்களுக்கு வரும். ஓலைச்சுவடி, இதை பிரிச்சுக்கன்னா ஓலை கூட்டல் சுவடி. தமிழ் பணி, இது பிரிச்சதுன்னா இப்போ வராது. தமிழ் பணி. குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி கூட்டல் பாட்டு, இதில் இப்போ வராது. சேர்த்து எழுதுக. அடுத்து எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி. இத்து கூட்டல் ஊகரம் கெட்டு போயிடும் தா. ஓகேவா? எழுத்தாணி. 10 கூட்டல் பாட்டு இப்போ வரும் 10 பாட்டு. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ அடுத்து வந்து உவேசா அவர்களை தேடி வந்த பெரியவர். சாரி ஆஃபீஸர், நான் மாற்றி படிச்சிட்டேன். ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் உவேசா அப்படின்னா உவே சாமிநாதர். உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஷ் பணியை மேற்கொண்டார். புக்கு பதிப்பிக்கிறது. ஓகேவா? அப்படின்னா பதிப்பு பணியை. அடுத்து உவேசா பிறந்த ஊர் உத்தமபாளையமா? கிடையாது. உதகமண்டலமா? இதுவும் கிடையாது. அப்போனா உத்தமதானபுரம். பாருங்கள், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அடுத்து உவேசா அவர்களை நாம் டேஷ் என அன்போடு உரிமையோடும் அழைக்கிறோம். தேசத்தந்தை காந்தியடிகள். நாடகத்தந்தை இல்லை, தமிழ் தாத்தா. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ அடுத்து வந்து அடுத்த பாடம். இந்த பாடத்தில் வந்து பெருசாக நமக்கு ஒரு கண்டென்ட்டும் இல்லை. இது வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இதாக இருக்கு பாருங்கள். காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் வந்து ஓரிகாமி என்று கூறுவர். என்னென்னு கூறுவாங்கன்னா ஓரிகாமி என்று கூறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வேளை இதையும் கேட்டாலும் கேட்கலாம். இதையும் ஞாபகம் வச்சுங்க. 1952ஆம் ஆண்டு அக்டோபர் 25, 2/5 வருதா? 1955 2/5 வருதா? அப்போ 25. ஓகேங்களா? இப்போ இப்படி ஞாபகம் வச்சுங்க. 2/5 வர்றனால 5/5, இந்த 2/5 கூட்டினா 10. அப்போனா இது 10வது மாதம். இப்படி ஞாபகம் வச்சுங்க. 25 25னா 2 × 5 10, 10வது மாதம். இதில் 2/5 வரனால இந்த 2/5 தூக்கி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா ஆஃபீஸர்? இதெல்லாம் ஷார்ட்கட்டானு கேட்காதீங்க. வேறு வழி இல்லை, நம்ம இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான். அப்புறம் இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் ஆஃபீஸர். ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு. நமக்கு எப்படி மயில் மாதிரி தேசிய பறவை மாதிரி அவங்க வந்து வணங்குற பறவை பேர் வந்து கொக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ அதுக்கப்புறம் வந்து வேறு இங்கே எதுவும் பெருசாக கண்டென்ட் இல்லை. அதில் என்ன, அந்த பொண்ணோட வந்து சமாதியில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, உலகத்தில் அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல் அப்படின்னு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பயோகிராஃபி எழுதுனது யாருன்னா அரவிந்த் குப்தா எழுதிய 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ்னால் 10 சிறுவிரல்கள் அப்படின்னு தமிழ் மீனிங். தமிழில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ்.